பரிசுகளை கூட்டி உருவகத்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய், 2000 ரூபாய் வெற்றியின் சின்னம் உதயசூரியன். வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் உதயசூரியனுக்கு வெற்றியின் சின்னம் உதயசூரியன். உங்கள் சின்னம் உதயசூரியன், வெற்றியின் சின்னம் உதயசூரியன். வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வாய்ப்பை இங்கே எனக்கு அளித்திருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பை தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஏன் போட்டியிடுகிறது என்று சிந்தித்து பார்த்தால், இந்த பகுதி மக்களின் மீது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் அது காட்டுகிறது. உங்களை நம்பித்தான் என்னை இங்கு வாக்காளர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த தாய்மார்களை நம்பி, இந்த பகுதி மக்களை நம்பி திமுக இங்கு போட்டியிடுகிறது என்று சொன்னால், இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கெல்லாம் ஆட்சியில வருகின்றதோ அன்றைக்கெல்லாம் எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய ஆட்சியில தான் நடக்குது. இங்க இருக்கின்ற உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், எத்தனை வருஷம் போராட்டம் பட்டாக்கு, எத்தனை வருஷமா இங்க இருக்கின்ற தாய்மார்கள் பட்டா கிடைக்காம தவிச்சிங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க யாராவது போய் சிஎம் கிட்ட கேட்டீங்களா, முதலமைச்சர் கிட்ட, இல்ல யாராவது வந்து எங்க கிட்ட கேட்டீங்களா, எம்எல்ஏ கிட்ட கேட்டீங்களா, உங்க கவுன்சிலர் கிட்ட கேட்டீங்களா? உங்கள் வீடு தேடி பட்டா கொடுத்த முதலமைச்சர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட முதலமைச்சரோட சிந்தனை எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவது கடமைதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு? வாக்களித்தவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர். ஆனால் வாக்களிக்காதவர்கள் ஏன் இந்த ஸ்டாலினுக்கு வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கின்ற அளவிற்கு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லி அதை செய்தும் காட்டியவர் தான் நம்முடைய மாநகராட்சியின் மூலமாக சாலைகள் போடப்பட்டிருக்கு. தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் தீர்த்து கொடுத்திருக்கோம். இப்போ இந்த வெயில் காலன்றதுனால கொஞ்சம் சில இடத்துல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, அதையும் நாங்கள் சரி செய்து தருகிறோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே கால்வாய்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில வந்த போது பெண்களுக்கு விடியல் பயணம் என்று இலவச பஸ் பயணம் நீங்க செய்யலாம்னு சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர். வெளியில போறவங்க எல்லாம் மாசம் இந்த திட்டத்துல 867 ரூபாய் பயன்பெறுகிறார். 888 ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பெண்கள் பயன்பெறுகிறார் என்று சொன்னால், இது போல ஒரு திட்டம் வேற எந்த மாநிலத்திலாவது இருக்கா? இன்னைக்கு மற்ற மாநிலம் எல்லாம் பார்த்து நம்ம முதலமைச்சர் என்னடா சொல்றாருன்னு பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திட்டம் இந்தியா முழுக்க பரவிட்டே வருது. ஆக நம்ம முதலமைச்சர் ஒரு திட்டம் போடுறாருன்னா அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கான திட்டம் மட்டுமல்ல, இந்தியா மொத்தம் உள்ள மக்களுக்காக போய் சேர்கின்ற திட்டமாக அது மாறி இருக்கிறது என்று சொன்னார். அவ்வளவு சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர். 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் 1 கோடி பேர் கொடுத்தாங்க. இன்னைக்கு 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்க. அந்த 1,31,00,000 தாண்டி இனி அனைவருக்கும் கொடுக்கிற எண்ணம் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு. யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கும் கொடுக்க போறாங்க. முடக்கணும்னு அதிமுகவும் பிஜேபி நினைச்சாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? உடனே அது 5000 ஒரே வாட்டி போட்டு விட்டாரு. இப்படி மக்களுக்கு தேவைகளை செய்து தருவது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பொங்கலுக்கு 3000 ரூபாய் தந்தாங்க, 5000 ரூபாய் இப்ப தந்தாங்க. இப்போ சொல்றாரு 8000 ரூபாய் கூப்பன் தருவாங்க. அந்த கூப்பன் நீங்க வாங்கிட்டு போய் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும், உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை போய் நீங்க எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம். யார் வீட்டுல அது ஓடுதா? யாரு வீட்டில் இல்லை. காரணம், அவர்கள் போடுகின்ற திட்டம் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, அவர்கள் அதில் சம்பாதிப்பதற்காக போடுகின்ற திட்டம். ஆனால் நம்முடைய கலைஞரானாலும் சரி, மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சராலும் சரி, இதே கலைஞர் என்ன செஞ்சாரு? பெண்கள் எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விறகடுப்புல தான் செய்யறாங்க என்று சொல்லி எல்லாருக்கும் கேஸ் அடுப்பு கொடுத்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தம் எல்லா தாய்மார்களின் வீட்டுல கேஸ் அடுப்பு இருக்குது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் தான் காரணம்.
எல்லார் வீட்டிலும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்குது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் தான் காரணம். இன்னைக்கு எங்க பாருங்க, அன்னைக்கு கொடுத்தது இன்னை வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கு. இதுதான் திட்டம். ஒரு திட்டம் நம்ம செய்யறோம்னா அந்த மக்களுக்கு அது போய் சேரணும். போய் சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஆயுட்காலம் முழுவதும் அந்த திட்டம் அவர்கள் செயல்பாட்டில் இருக்கணும். இப்படி நல்ல நல்ல திட்டங்களை தருகிறோம். அதே மாதிரிதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தருகின்ற திட்டம் உங்களுக்கான திட்டம், உங்களுக்கான ஆட்சி, உங்களுக்கான முதல்வர். அந்த முதல்வரை தேர்ந்தெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு சகோதரனாக, நீங்க எப்ப வேணா எனக்கு பார்க்கலாம், நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம், நீங்க எப்ப வேணா என்ன கேட்கலாம், எப்ப வேணா எங்களை பார்க்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் சட்டமன்ற உறுப்பினர், ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ, ஒவ்வொருத்தரும் முதலமைச்சர். எங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, 234 தொகுதியில நான் தான் வேட்பாளர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க போட்டு ஜெயிக்க வச்சா இந்த தொகுதி முதலமைச்சரோட தொகுதி, தலையில ஜெயிக்க வச்சா அது முதலமைச்சரோட தொகுதி. அப்படி அனைத்து தொகுதியிலும் இது முதலமைச்சர் தொகுதியாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக வாக்களியுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தோழனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் அண்ணன் தம்பிகளாக என்றைக்கும் நாங்கள் இருப்போம். நீங்கள் என்னைக்கு வேணா எங்களை கேட்கலாம், எந்த வேலை வேணாலும் நீங்க கூப்பிடலாம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பட்டா 80 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். 78 நான் 80 சொன்னேன். 80 38 கிட்டத்தட்ட அந்த பட்டாக்களும் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டாக்களும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூடி சீக்கிரம் தந்துடும். தயவு செஞ்சு எந்த தாய்மார்களும் எனக்கு அந்த பட்டா வரல, மற்றவங்களுக்கு பற்றி கவலைப்படாதீங்க. வெங்கடேஷ் நகர்ல அந்த ஜல்லிக்குட்டுல இருக்கவங்களுக்கு மொத்த பேருக்கும் பட்டா கூடிய விரைவில் தரும் என்று தெரிவித்துக் கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் வரும். எப்படியாவது ஓட்டு போடுங்க, நான் 2000 தர்றேன், பிரிச்சு தர்றேன் சொல்லி ஒரு பொய் சொல்லி ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்தை புறக்கணிங்கள், நம்முடைய முதலமைச்சர் ஆதரிகள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மேலே பொய்யான பட்டம் சொல்லிட்டு வந்தா நாங்க கேஸ் தான் போறோம். ஏன்னா அந்த பொய்யான பட்டான்னு சொன்னா அதை நம்மள மட்டும் இல்ல, இந்த அரசாங்கத்தையே அவமதிக்கிற மாதிரி கணக்கு. அரசாங்கம் போய் பொய்யான பட்டா கொடுக்குமா? அரசாங்கம் கொடுக்குமா? நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க. இனிமே ஏதாவது சொன்னா இதே வெங்கடேஷ் நகர்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு நான் கேஸ் போடுறேன். பொய்யான பட்டம் சொன்னது தப்புன்னு சொல்லி அவர் கோர்ட்டையில மனு கேட்டார். அவர் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆட்சி உங்களுக்கான தைரியமா நீங்க இருக்க, நீங்க வாக்களிக்க நல்ல வாய்ப்பு.